பொருத்தம் பார்க்கறது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 120 பொருத்தம், அதுக்கப்புறம் 100 பொருத்தம், அப்புறம் 20 பொருத்தம், அப்புறம் 12, அப்புறம் 10க்கு வந்திருக்கு. நாளைக்கு அதுவும் இருக்காது. ஒரு ஜாதகருடைய கேரக்டர் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆயுள் ஓரளவுக்கு நிர்ணயிக்க முடியும். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து growth எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது எதையுமே பார்க்காம ஒரு சிங்கிள் நட்சத்திரத்தை வச்சு இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு பொருத்தம் போட்டிங்கன்னா வராது. அப்போ எங்க பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்காம இன்னைக்கு பொருத்தம்னு எல்லாமே சொல்றாங்க. இது ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று தசவித பொருத்தம், அதுதான் நம்ம இந்த 10 பொருத்தம் பார்க்குறோம். அது இன்னைக்கு நெசசரி கிடையாது. ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவங்களை எடுத்து பாருங்க, எல்லாம் 10 பொருத்தம் பக்காவாக பொருந்தும். ஆனால் அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை செட் ஆகாது. காரணம் 10 பொருத்தத்துலேயும் முக்கியமாக இந்த 5 பொருத்தம் இருந்தால் போதும் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லைங்களா? அதில் முக்கியமாக என்னென்ன பொருத்தம் இருக்குது, இந்த 5 இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட கந்தனடிமை TM சௌந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். சேந்தனை கந்தனை, செங்கோட்டு விற்பனை, செஞ்சுடர் வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை, விலங்குவள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார் மயில் வாகனனை, சாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வெள்ளியே. அஸ்ட்ரோ தமிழ நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் திருமணம் சார்ந்த நிறைய பதிவுகள் நம்ம நேயர்களுக்காக கொடுத்துட்டே வரோம். என்னதான் நம்ம திருமணத்தை பற்றி பேசினாலுமே நிறைய பேர் திருமண வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜாதகத்தில் அவங்களுக்கு அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த திருமணத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே சால்வ் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பொருத்தத்தை பற்றி பார்க்கலாம். இப்போது அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, இப்போ நான் எங்கள் பாட்டி சொன்னதே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த காலத்துலலாம் 100 பொருத்தம் வரைக்கும் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் எது இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும்தான் ஒரு ஜோதிடரை அணுகி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. ஒரு திருமண வாழ்க்கையில் கடைசி வரைக்குமே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஜாஸ்தி இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு திருமணம் கைகூடி வருது அப்படின்னா அது ரொம்பவே ஆச்சரியமாகவும் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு திருமணம் அதை பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ திருமணத்தில் பொருத்தம் அப்படிங்கிறது இப்போ 10 பொருத்தத்தில் நிற்கிது. ஸோ இதில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் 10 பொருத்தத்துலேயும் முக்கியமாக இந்த பொருத்தம் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? பொருத்தம் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? இதை பற்றி கொஞ்சம் நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்கள். அதாவது திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்றாங்க இல்லையா? அது ஒரு விதத்தில் உண்மை. ஏன்னா நாம் பார்க்குற டைரக்ஷன் வேறு. இப்போ அப்பா அம்மாலாம் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணியிருப்பாங்க, இல்லை சங்கத்தில் ஏதாவது ஒரு இதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. 1000 ஜாதக பக்கம் பொருத்தம் பார்க்குற பேரண்ட்ஸ்லாம் பார்க்குறோம். ஆனால் எதுவுமே பார்க்காம லவ் பண்ணிக்கிறவங்களையும் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஆக்சுவலாக இது எல்லாமே ஏற்கனவே டிக்ளேர் பண்ணி வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதெல்லாம் இந்த பொருத்தம் பார்க்குறது, இல்லை மற்ற விஷயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் 7ஆம் இடம் எப்படி இருக்கோ அப்படித்தான் மனைவி வரும், அப்படி தான் கணவர் வருவார். ஸோ இது அந்தந்த காலகட்டங்களில் நிறைவேறும். நடுவில் இது நடக்கிறலாம் ட்ராமா இருந்தாலும் பொருத்தம் பார்க்கறது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 120 பொருத்தம், அதுக்கப்புறம் 100 பொருத்தம், அப்புறம் 20 பொருத்தம், அப்புறம் 12, அப்புறம் 10க்கு வந்திருக்கு. நாளைக்கு அதுவும் இருக்காது. ஏன்னா தசவித பொருத்தம் அப்படிங்கிறது இந்த 10 பொருத்தத்தை நம்ம சொல்கிறது இன்றைக்கி பஞ்சாங்கத்தில் நம்ம எல்லாம் பார்க்குறோம். ஆனால் ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது என்ன ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படின்னா, ஒரு ஜாதகருடைய கேரக்டர் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆயுள் ஓரளவுக்கு நிர்ணயிக்க முடியும். எப்படி இருக்குது சனியை பேஸ் பண்ணி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து growth எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இது எதையுமே பார்க்காம ஒரு சிங்கிள் நட்சத்திரத்தை வச்சு இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு பொருத்தம் போட்டிங்கன்னா வராது. இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் மேசராசியில் ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பரணி நட்சத்திரத்தில் மேசராசியில் ஒரு பையன் பிறந்திருக்கான். இவங்க 2 பேருக்கு பொருந்துமான்னு கேட்டால் அந்த நட்சத்திர பொருத்தமெல்லாம் வந்துடும். ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பையனுக்கு 7ஆம் இடத்துல தனிச்சு சனி, இந்த பொண்ணுக்கு 7ஆம் இடத்துல தனிச்சு சனி அப்படின்னா அது அந்த கல்யாணம் ஃபெயிலியர் தான் முடியும். அப்போது எங்கே பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்காம இன்றைக்கி பொருத்தம்னு எல்லாமே சொல்கிறாங்க. இது ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று தசவித பொருத்தம், அதுதான் நம்ம இந்த 10 பொருத்தம்னு பார்க்குறோம். அது இன்றைக்கி நெசசரி கிடையாது. ஏற்கனவே 10 பொருத்தம் இருக்கிறவங்களும் ஃபெயிலியர் ஆகி எல்லாம் டிவோர்ஸ் ஆகி நிறைய கேஸை நம்ம இன்றைக்கி நவடேஸ் பார்க்குறோம். ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவங்களை எடுத்து பாருங்கள், எல்லாம் 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்தும். ஆனால் அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை செட் ஆகாது. காரணம் அதனுடைய வேல்யூ வேறு எங்கேயோ இருக்குது. 7ஆம் இடமோ இல்லை மற்ற விஷயமோ இருக்குது. அது நம்ம இன்னொரு பதிவில் பார்ப்போம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தசவித பொருத்தத்தை விட ஜாதக அனுகூல பொருத்தத்தை தான் பார்க்கணும். அதுதான் உண்மையான பொருத்தம். ஜாதகத்தையும் பார்க்கணும். இப்போ அது வழக்கு சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னா கட்ட பொருத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அது என்னன்னாக்கா இந்த லக்னம் என்ன, அந்த லக்னம் என்ன, அவருக்கு நடக்கிற திசை என்ன, இவருக்கு நல்ல திசை நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை பொருத்தணும். ஸோ இப்போ வந்து 10 பொருத்தத்துலேயும் வந்து முக்கியமாக இந்த 5 பொருத்தம் இருந்தால் போதும் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லைங்களா? அதில் முக்கியமாக என்னென்ன பொருத்தம் இருக்குது, இந்த 5 இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க சார்? அது நம்ம டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ். ஆமாம், என்னதான் நான் இவ்வளோ தூரம் இந்த காணொலியில் சொன்னாலும் கூட அந்த 10 பொருத்தத்தில் எது முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்துடுது இல்லையா? அந்த 10 பொருத்தத்தில் எது முக்கியன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த முக்கியத்துவத்தை உடைக்கக்கூடிய இடங்கள் எது எது அப்படிங்கிறத நான் இதில் சொல்கிறேன். ஏன் அந்த 10 பொருத்தத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கு உதாரணத்தை இப்போ நான் சொல்கிறேன். அதில் ஒவ்வொன்றா சில பேருக்கு சில பொருத்தங்கள்லாம் ரொம்ப முக்கியம், இந்த பொருத்தம் இருந்தால் தான் கல்யாணமே நடக்கணும், இல்லைன்னா நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் ஏன் இல்லைங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம். அதில் வந்து முக்கியமாக வந்து ரஜ்ஜு பொருத்தம் சொல்லுவாங்க. ஸோ ரஜ்ஜு பொருத்தம்னா என்ன, அது ஏன் இந்த திருமணத்தில் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இந்த ஜாதகம் பார்க்க வரும்போதே என்னென்னா இந்த பொருத்தத்துக்கு மேக்ஸிமம் வருவாங்க. அதில் இந்த பொருத்தத்தில் இந்த கயிறு பொருத்தம் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ரஜ்ஜு பொருத்தம் இருக்கா பாருன்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஒன்று தான். மாங்கல்ய பொருத்தம் இருக்கா அப்படின்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வேற சிரசு ரஜ்ஜு, கழுத்து ரஜ்ஜு, தொடை ரஜ்ஜு இப்படி சில வகையறா வேற அதில் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ ரஜ்ஜு தட்டுதுன்னு சில விஷயம் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறோம். ஒன்று யாரையும் எதுவும் தட்டாது. இப்போ ஒருவேளை ஒரே நட்சத்திரத்தையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கூட ஒரே தசைகள் வருகிறது அப்படிங்கிறதுனால அதை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. ஏன்னா லக்னம் மாறுச்சுன்னா ஆதிபத்தியம் மாறும். ஆதிபத்தியம் மாறுச்சுனாக்கா ஒவ்வொரு கிரகத்திற்கு உண்டான இடங்கள் மாறும். அதே மாதிரி பொண்ணு பிறந்த நேரம் ஒன்றா இருக்கும், பையன் பிறந்த நேரம் ஒன்றா இருக்கும். கிரக இணைவு, பார்வைகள், சேர்க்கை எல்லாமே என்டையராக மாறி போயிடும். அதனால் ஒரே தசைகள் நடந்திருந்தா கூட தாராளமாக அவங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி இந்த ரஜ்ஜு பொருத்தத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க. இப்போது உதாரணத்துக்கு அவிட்ட நட்சத்திரத்தை எடுத்துக்கிறோம், இது சிரசு ரஜ்ஜா சொல்லுவோம். இல்லை மிருகசீரிட நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம், இது சிரசு ரஜ்ஜா சொல்லுவோம். சித்திரை செவ்வாயோட நட்சத்திரம்லாம் சிரசு ரஜ்ஜம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நட்சத்திரங்களில் ஒரே நட்சத்திரத்தில் திருமணம் பண்ணாக்கா ஒன்று மாப்பிள்ளை கொண்டுரும், இல்லை பொண்ணை கொண்டுடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் இங்கே கிடையாது. ஏன்னா இதை நிர்ணயிக்கக்கூடியது எதுன்னா அவங்களுடைய ஜாதகத்தில், ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதி, பெண் ஜாதகத்தில் லக்னாதிபதி, ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சனி, அப்புறம் 8ஆம் அதிபதி, இவ்வளவு விஷயங்களும் தான் அவங்களுடைய ஆயுளை நிர்ணயிக்குதே தவிர ஒரே நட்சத்திரத்தில் பண்ணாக்கா அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஆகாது, இந்த ரஜ்ஜு தட்டுது, தாலி பொருத்தம் இருக்காது அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக திருமணம் பண்ணலாம். இதே அந்த 5 பொருத்தமும் 10 பொருத்தமும் இருக்கிறவங்களே டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்களே, அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஸோ மேட்ரு வேற எங்கேயோ இருக்குது. அப்போது அவங்களுக்கு 7ஆம் இடம் நல்லா இருக்கா, 5ஆம் இடம் நல்லா இருக்கா, ஆயுள் பார்க்குறதுக்கு 8 நல்லா இருக்கா, சனி பகவான் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் கன்க்ளூட் பண்ணணும். இப்போது ரஜ்ஜு நல்லா இருக்கிறவங்களை திருமணம் பண்ணியே ஓரிரு ஆண்டுகளில் கணவர் இழந்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ ரஜ்ஜு பொறுத்து இருந்து தான் கயிறு பலமாக இருந்திருக்கணும்ல. அப்புறம் ஏன் அந்த அவர் இறக்குறாரு? ஒரு டிராக்டரில் என்னுடைய நண்பருடைய அக்கா வீட்டுக்காரரு, அவரே பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல நைட்டு போயிட்டு இருக்கும்போது விபத்தில் இறந்துட்டாரு. அவங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் இருக்கே. அப்போது ஆயுள் நிர்ணயிக்கக்கூடிய இடம் எது? அந்த தனிப்பட்ட ஜாதகரனுடைய ஆயுள் எப்படி இருக்குன்னு கணிக்கணும். அதை கணிக்கிறதுக்கு இன்றைக்கி நேரங்காலம் பத்தலை, கணிக்க கேப்பபிலிட்டி இல்லாதவங்க தான் இந்த 10 பொருத்தம் அது இதுன்னு சொல்லி ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு நெசசரி ஏற்படுது. நான் எதையும் தவறாக சொல்லலை, பார்க்குறவங்க என்ன வேணாலும் பார்க்கட்டும். ஆனால் பேரண்ட்ஸ் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத அவங்க கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. ஆக ரஜ்ஜு பொருத்தத்தை நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டிய நெசசரி கிடையாது. ஓகே, அடுத்ததான் வந்து யோனி பொருத்தம் சொல்லுவாங்க. ஸோ யோனி பொருத்தம்னா என்ன, இது வந்து ஏன் இந்த திருமண பொருத்தத்தில் முக்கியமாக பார்க்கணும்? ஆமாம், 10 பொருத்தத்தில் எப்படி ரஜ்ஜு சொல்கிறோமோ அதுக்கு இணையாக இந்த யோனி பொருத்தமும் சொல்லுவோம். ஆக்சுவலாக யோனி பொருத்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய செக்ஷுவல் லைஃப்பை சொல்லக்கூடியது. அதாவது உடல் பொருத்தம் இருக்கிறதா, அவங்க அதை தாம்பத்தியத்தில் திருப்தி அடைவாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பொருத்தம் தான் யோனி பொருத்தம். சரி, இதை வந்து ஒருவேளை இல்லை அவங்க தாம்பத்தியத்தில் திருப்தி பண்ண மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவங்கள வந்து அதை சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து எங்கன்னு கேட்டிங்கன்னா 7, 3, 12 ஜாதகத்தில் 7ஆம் இடம் 3ஆம் இடம் வீரிய பாவகம்னு சொல்லுவோம். ஒருத்தருக்கு வீரியம் இருந்து இன்னொருத்தருக்கு வீரியம் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தால் தான் பிரச்சனை. அது எங்கே பார்க்கணும்னா 3ஆம் இடம்னு அவங்க ஜாதகத்தில் பார்க்கணும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பேரு, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனை சொல்லக்கூடிய பேரு, அந்த பாவகம் நல்லா இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். அந்த கட்டில் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரைவேட் விஷயங்களை சொல்லக்கூடியது 12ஆம் பாவம், அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம், விரயஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ அந்த 12ஆம் இடம் கெடாமல் இருக்கா, ஒரு சுபருடைய தொடர்பில் இருக்கா, 2 பேருக்கும் சுபர் தொடர்பு இருக்கா, அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நல்லபடியாக இருக்கும். யோனி பொருத்தம் ஈவன் இல்லைனாலும் அவங்க நல்லா தான் இருக்க போகிறாங்க. யோனி பொருத்தம் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த இடங்கள் கெட்டு போச்சுன்னா இவங்களுக்கு இந்த பொருத்தம் இருந்தும் பிரோஜனம் இல்லை, அந்த யோனி பொருத்தம் இருந்தும் யூஸ் இல்லை. ஸோ இதையும் நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அவசியம். இதுக்கு முன்னாடி ரஜ்ஜுன்னு ஒன்று சொன்னோம் இல்லையா, அதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு முதல் 6 ராசிகளில் வரக்கூடியதுக்கும் 2வது 6 ராசிக்கு வரக்கூடியதுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ நிறைய விதிவிலக்கு இருக்கிறதுனால
இந்த மாதிரி பொருத்தங்களை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அடுத்தா வந்து பார்க்கும்பொழுது தினப்பொருத்தம் சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லக்கூடிய ரஜ்ஜோ யோனியுமே இல்லைன்ட்டோம். தினப்பொருத்தம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த தாராபலம் இந்த மாதிரி சொல்கிற மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து 2வது நட்சத்திரம், 4வது நட்சத்திரம், 6வது நட்சத்திரம், 8வது நட்சத்திரம், 12வது நட்சத்திரம், இதெல்லாம் ரொம்ப நல்ல நட்சத்திரமா. இதுலேயே துரோகம் பண்ணவங்களை எவ்வளவோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். தாராபலம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த நட்சத்திரத்தை திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணவங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ தினப்பொருத்தம்னு ஒன்று இருந்தால் அவங்க விட்டுறக்கூடாதுல்ல. ஸோ அப்போது இது தினப்பொருத்தருக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. தினமும் கணவன் மனைவி நடந்து கொள்ளக்கூடிய பொருத்தம் தினப்பொருத்தமா. இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாக்கா சலிச்சிக்காம சரிங்கன்னு தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் அதுக்கு பேர் தினப்பொருத்தமா. அது கேரக்டர் பேஸ் பண்ணி வரக்கூடியது. அப்போ அந்த கேரக்டரை பேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா லக்னம் என்ன லக்னம்னு பார்க்கணும், சுபர் தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும், அல்லது ராகு கேது அல்லது ப்ளஸ் வந்து சனியோட தொடர்பு லக்னாதிபதிக்கு இல்லாமல் இருக்குதா அப்படின்றத பார்த்தா தான் ஒரு சுபமாக இருப்பாங்க, கொஞ்சம் இதை ஹம்பிள்டாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியுமே தவிர இந்த தினப்பொருத்தத்தை வச்சுட்டுலாம் வந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பொருத்தமும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 10 பொருத்தம் இருக்கிறத விட ஜாதக அனுகூல பொருத்தம் இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். 2வது, இந்த பொருத்தங்கள்லாம் இருந்தும் கூட டிவோர்ஸ் வாங்கினவங்களுடைய ஜாதகம் இருக்குங்கிறதையும் அடிக்கடி மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்னதான் வந்து இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாலுமே ஒரு சிலர் வந்து இதை பார்க்க தான் செய்கிறாங்க. அதில் முக்கியமாக வந்து இந்த ராசி பொருத்தம் பற்றி நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. இப்போ ஒரே ராசி நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிறைய குழப்பமான விஷயங்கள் வந்து அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கும். ஸோ இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அதாவது ஒரே ராசியில் பண்ணுறது தவறு இல்லைங்க. இது என்னுடைய தனிப்பட்ட பர்சனல் அனுபவத்தின் ரீதியாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். அஃபீஷியலாக மட்டுமே 25,000 ஜாதகம் பார்த்துருக்குறேங்கிற அடிப்படையில் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜாதகத்தை இன்னொரு ஜாதகத்தோட பொருத்தம் போடுகின்ற போது ஒரே ராசியாக இருந்தால் கூட கவலை கிடையாது, ஒரே நட்சத்திரமாக இருந்தால் கூட கவலை கிடையாது. 6, 8 கூடிய ராசியாக வந்துடக்கூடாது. சஷ்டாஷ்டம ராசி கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நான் ஒரு 5, 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனது நண்பர்களுடைய சர்க்கிள்லேயே 6, 8 ராசிகள் இணைஞ்சு நல்லா இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதில் நான் என்ன பண்ணினேன், இந்த 6, 8 ராசியும் நம்ம எடுக்க தேவையில்ல போல இருக்கு நான் சர்வே பண்ணிக்கிட்டே வரும்போது 3 ஆண்டில் ஒருத்தர் டிவோர்ஸும் அடுத்த 3 ஆண்டு இன்னொரு இறந்து போகிறதையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அந்த டைமில் அவங்களுக்கு பொருத்தம் போட அமைப்பெல்லாம் எனக்கு கிடைக்கல. பட் அந்த டைமில் என்ன எனக்கு ஒரு வேலிடான பாயிண்ட் கிடச்சிதுன்னா, 6, 8 ராசிகளை கண்டிப்பாக சேர்த்தக்கூடாது. ஈவன் அது ஒரே ராசி அதிபதியாக இருந்தாலும் சரி. இப்போ ரிஷப ராசியும் துலா ராசியும் திருமணம் பண்ணலாமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணக்கூடாது. மேஷ ராசி விருச்சிக ராசி பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளில் 6, 8 ராசிகளை மட்டும் தவிர்த்தரணும். சஷ்டாஷ்டம ராசிகள் தவிர்க்கப்பட வேண்டியது. ஈவன் மேரேஜுக்கும் ரொம்ப முக்கியம், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது அவசியம். அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் தயவு செய்து பாருங்கள் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லிக்கிறேன். ஸோ இதில் வந்து முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர பொருத்தம். ஸோ இதை பற்றியும் நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மகேந்திர பொருத்தம்னா என்ன, இது வந்து அவசியமாக பார்க்கணுமா? கரெக்ட். இது ரொம்ப இந்த குழந்தைங்களுடைய கேள்வி மாதிரி தான். மகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது என்னென்னா குழந்தைக்கு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு தான். மகேந்திர பொருத்தம் இருந்துச்சுனாக்கா குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு. மகேந்திர பொருத்தம் இல்லாத எத்தனையோ பேர் 3 குழந்தை 4 குழந்தை வச்சுருக்கவங்களெல்லாம் நான் பார்த்துட்டுருக்கேன். ஸோ அதனால் இதில் என்னென்னா குழந்தை பாக்கியத்தை சொல்லக்கூடியது மகேந்திர பொருத்தம். மகேந்திர பொருத்தம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும், வாரிசு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் பாயிண்ட்டு கிடையாது. ஆனால் இவங்களுடைய முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஜாதகத்தில் பெண் ஜாதகத்திலையோ ஆண் ஜாதகத்திலையோ 5ஆம் பாவகம் குரு, இந்த 2 கிரகம் 2 இடம் கெடாமல் இருந்ததுனாவே அவங்களுக்கு புத்திர சம்பத்து கண்டிப்பாக உண்டு. மகேந்திர பொருத்தம் இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு ஜாதகத்தில் கணவன் மனைவி 2 பேருக்குமே 5ஆம் இடம் கெட்டிருக்கு, சனி உட்காந்துருக்கிறாரு, 5ஆம் அதிபதி ராகுவோட சேர்ந்துருக்கிறாரு, குரு நீசமாகி நிற்கிறாரு, நீச பங்கம் இல்லாமல் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட குழந்தை வராது. ஈவன் மகேந்திர பொருத்தம் இருந்தாலும் அப்போது இந்த மாதிரியான பொருத்த பாயிண்ட்டுகள்லாம் பார்க்க வேண்டிய நெசசரி கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்கிற வரைக்கும் பார்த்தா எந்த பொருத்தமுமே பார்க்க அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் இப்போது ஜோதிடம் அப்படின்னாலே இந்த 10 பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்துடுறாங்க. இது வந்து அவசியமாக பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா சார்? இது ஒரு விளக்கமான ஒரு பதில். புரியுது. அதாவது இவ்வளோ நேரம் பேசணுமே எதுவுமே வேண்டாமேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதுக்கு தான் 2 விதமாக நான் சொன்னேன். தசவித பொருத்தம் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் கேட்ட இந்த 10 பொருத்தங்களுக்கு பேர் தான் தசவித பொருத்தம். நான் சொல்கிறது என்னென்னா ஜாதக அனுகூல பொருத்தம், இந்த கட்ட பொருத்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த கேரக்டர் எப்படி இருக்குது, இந்த கேரக்டர் எப்படி இருக்குது, இப்போ அடுத்த 20 வருஷத்துக்கு அவன் பணம் சம்பாதிப்பானா, இந்த பொண்ணு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு இருக்குமா, எக்கனாமிக் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும், இதெல்லாம் அனலைஸ் பண்ணி சேர்த்தக்கூடிய ஜாதகங்கள் தான் நிலைக்குமே தவிர இந்த 10 பொருத்தத்தை மட்டும் வச்சு 10க்கு 10 இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் டிவோர்ஸ் 1 மாதம் 2 மாதத்தில் வாங்கியிருக்கவங்களாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் 10 பொருத்தத்தை பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. விருப்பம் இருப்பவர்கள் பார்த்து கொள்ளட்டும். இருந்தாலும் அது வந்து பெரிய அளவுக்கு யூஸ் கிடையாது.
ஆனால் இந்த ஜாதக அனுகூல பொருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே சார். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து இந்த ஜாதக அனுகூல பொருத்தம் வந்து எந்த அளவுக்கு பார்க்கணும், எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வந்து விரிவாக வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் சார். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நமது அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம், அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, 6 தடம்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, விற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம். நன்றி, வணக்கம்.